வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. அவசர கதியில் அரைகுறையாக கட்டப்பட்ட அரசு கட்டிடம். தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை புறக்கணித்த வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனை. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மத்திய அரசின் சக்தி திட்டத்தின் கீழ் 60 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த சேவை மையத்தினை சகி ஒன் ஸ்டாப் சென்டர் மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி ஒருங்கிணைத்த சேவை மையத்தினை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதன் முக்கிய நோக்கம் பெண்களின் பாதுகாப்பு, அவர்களின் உரிமைகளும் கண்ணியமான வாழ்வும் ஒரு நல்ல சமூகத்தின் அடிப்படை அம்சங்களாகும். குடும்பம், சமூகம், பணியிடம், தனியார் மற்றும் பொது இடங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு ஒருங்கிணைந்த ஆதரவையும் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்குவதே ஒருங்கிணைந்த சேவை மையங்களின் முக்கிய நோக்கமாகும். உடல் ரீதியாக, பாலியல் ரீதியாக, உணர்வு ரீதியாக, மன ரீதியாக அல்லது பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படும் பெண்களுக்கு எவ்வித பாதிப்பும் இன்றி, பாகுபாடும் இன்றி பாதுகாப்பு, அரசு ஆலோசனை மற்றும் ஊக்கம் வழங்குவதில் இம்மையங்கள் முக்கிய பங்கேற்றி வருகின்றன. அப்பொழுது மையத்தில் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பேனரில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் புகைப்படம் புறக்கணித்து இருந்தது இதனால் பொதுமக்களிடையே சலசலப்பை ஏற்படுத்தியது. மேலும் கட்டிடங்களின் பல்வேறு பகுதிகளில் விரிசல்கள் விட்டும் பேச்சுகள் போடப்படும் வெளிப்புற சுற்றுச்சுவரின் பல்வேறு அடிப்பகுதியில் மண்ணரிப்பு ஏற்பட்டு சுவர்கள் உடைந்த நிலையில் காணப்பட்டது. மேலும் சுற்றுச்சூழலில் குழாய் பைப் லைன் பாதிக்கும் போது ஆணி அடித்து சுவர் உடைந்த நிலையிலும் அப்பகுதியில் முழுமையாக பெயிண்ட் அடிக்காமலும் தரமற்ற கட்டுமான பணிகளின் அலட்சியத்தையே காண்பித்ததாக பொதுமக்கள் மத்தியில் கடும் கண்டனத்தை பெரும் வகையில் அமைந்துள்ளது. மேலும் பொதுமக்கள் இது சம்பந்தமாக கேட்டபோது கடந்த ஆட்சியில் ஒதுக்கிய பணி என்பதால் திறப்பு விழா எளிமையாக நடத்தப்பட்டது என்றும் உள்ளூர் தவேகா பிரமுகர்களை யாரையும் அழைக்கவில்லை என கட்டிட ஒப்பந்ததாரர் மற்றும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கட்டிட ஒப்பந்ததாரரும் மருத்துவமனை நிர்வாகமும் தற்போதைய தவேகா ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை என தெரிகிறது. மேலும் அந்த கட்டிடத்தில் குறையாக உள்ள பணிகளை விரைந்து முடிக்க கோரி சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். செய்திகளுக்காக டான் மேத்தா.